நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ராசி ரீதியா. அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் மற்றும் குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் மாறுமா மேம்? முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதை நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது சிறப்பு குணாதிசயம் டெஃபினட்டா உண்டு. ஓகே மேம். அப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா தெரிஞ்சுக்கலாமா மேம்? நிச்சயமா மேம், லைஃபை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுனா துலாம் ராசி நேயர்கள் பார்த்து தான் கத்துக்கணும். அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க மேம். கரெக்டா எல்லாருக்கும் பாயிண்ட் சூப்பரா எடுக்கிறீங்க. அது எப்படின்னு தெரியல, கரெக்டா போயிட்டு இருக்கு. அது உண்மையிலே துலாம் ராசி அப்படிதான். கிட்டத்தட்ட காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம். உங்களோட சின்னமே பாத்தீங்க அப்படின்னா தராசு. எப்பயுமே பேலன்ஸ்டா வச்சுப்பாங்க. கரெக்டான ஒரு வார்த்தை. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூரியனே இங்கதான் நீச்சம் வர. சனி வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ராசியே நம்மளோட துலாம் ராசி தான். இப்ப எப்படி இருப்பாங்க? நேர்மை, உண்மை, கட்சிவாதிகளா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்க கரெக்டா சொன்னீங்களே, பேலன்ஸ். யாருக்காவும் இந்த சமாதான புறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி யாரைகிட்டையும் தேவையில்லாத எந்த வம்புக்கும் போக வேண்டாம், எந்த தும்புக்கும் போக வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் சமாதானமா போயிடலாம். இவங்களுடைய கோவம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சட்டு கோவப்படுவாங்க. அந்த கடுகுல போட்ட எண்ணெயில போட்ட கடுகு தான் முடிஞ்சிச்சு, அமர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. இவங்களுடைய கோவம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். ஏன் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. ஆமால, இப்ப எதுக்கு நான் கோவப்பட்டேன், இதுல வந்து என்னன்னா பெருசா சண்டை போட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆமால நான் இது என்ன காரணத்துக்கு சண்டை போட்டேன், எங்களுக்கே ஒரு கேள்வி வந்து. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இயல்பா கொண்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வகையில நீங்க சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸ்டுன்றது வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப உதாரணமா சூப்பரான ஒரு வார்த்தை. அதே மாதிரி என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் லட்சியவாதிகள், வாழ்க்கையில ஜெயிக்கணும், போராடினாலும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள், மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிரபலம் அப்படின்றது இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஏன்னா சுக்கரன் சந்திரன் கனெக்டட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு நிலை அப்படிங்கிறது பொதுவாவே இருக்கும். இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணே பேசும். ரொம்ப வசீகர தோற்றம், இயல்பாவே அழகா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த ஜெனட்டிக் சனி வந்து உங்களுக்கு உச்சமடைனா பாத்துக்கோங்களேன். அப்ப ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்கரன்ற நிறைய கனெக்டடு, நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது. அது நிறைய கனெக்டடுன்றது என்னன்னா, நிறைய பேர் இந்த உறவுகள் மத்தியில வந்து யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, எல்லா உறவுகளோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டா தனிமையை கொடுக்குற மாதிரி நம்ம இப்ப இவங்க அமையக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப தனித்துவம்னு சொல்லலாம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பா இருக்கணும், ரொம்ப காமா இருக்கிறது, இயல்பான ஒரு சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட ரிஷபம் சொன்ன மாதிரிதான், நானும் ஹாப்பியா இருக்கேன், என்ன சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கும். நிறைய அன்பு பாசத்துக்காக ஏங்குவோம், அம்மா பாசத்துக்காக பயங்கரமா ஏங்குறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து அப்பா உன்னுடைய கனெக்டட் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து அப்பா கூட பயணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். என் சூரிய நீச்சம் இல்லையா, சோ அப்பா வந்து ஒண்ணு உதவாம இருப்பாங்க, பெருசா வந்து கனெக்டட் இல்லாம இருக்கும், இல்லைன்னா வந்து இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முடிஞ்சு போன விஷயங்களை பயங்கரமா யோசிப்பாங்க. ஓகே, நிறைய நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன சொல்லிட்டாங்கல்ல, இவங்க முன்னாடி எப்படி வாழணும், நீ தூக்கி போட்ட இடத்துல நான் விஷமாய் காட்டுறேன். அந்த ஒரு லட்சியம், ஒரு விடாப்பிடியான ஒரு தன்னம்பிக்கை, தன் மீதான நம்பிக்கை மீது அது வந்து அலாதியான ஒரு தன்னம்பிக்கைன்றது வச்சிருக்க நபர்கள் என்ன துலாம் ராசி. ஓகே மேம், மாணவர்கள் அந்த எந்த மாதிரி துறைகளை சூஸ் பண்ணலாமா? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி நீதித்துறை சார்ந்த விஷயங்கள், ஆல்ரெடி நீதித்துறை வாய் கொடுத்து தப்பிக்க முடியாத இந்த மாதிரி வாதாடக்கூடிய நிலை இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு சுக்கிரன், அப்ப பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் குறிக்கிறது. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா பேங்கிங் செக்டரா இருக்கட்டும். அதே மாதிரி அழகு கலை சார்ந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அழகா மேக்கப் பண்ணுவாங்க, வடிவமைப்பாளர்கள் இருக்கிறது, காஸ்டியூம்ஸ் டிசைனரா இருக்கிறது. அதே மாதிரி நல்ல பார்லர் வச்சிருக்காங்க, பியூட்டிஷனா இருக்காங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வடிவமைப்பாளர்கள் தாண்டி டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்கிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறது. எனக்கு வந்து ரொம்ப ஆசைங்க, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும்னு ஆசை, அது டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்தக்கூடிய நிலை இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இறங்கி கருத்துலையும் எங்களால வேலை பார்க்க முடியும், நாங்க உச்சாணி கும்பல போய் உட்கார முடியும் அப்படின்ற ரெண்டு எக்ஸ்ட்ரீமான நபர்களாகவும் அவங்களும் இருப்பாங்க. இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு? நான் உண்மையிலேயே நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம்னா, இந்த ரிஷபமும் சரி துலாமும் கல்யாணம் பண்ணிட்டவங்க கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, 24/7 ரொமான்டிக், ரொம்ப ரொம்ப லவபிளா பாத்துப்பாங்க. பேரை வந்து ரொம்ப அழகா பாத்துக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதை பார்த்து செய்யறது, பிடிச்ச விஷயங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதாவது பார்ட்னர் அவங்களுக்கான காஸ்டியூம்ல இருந்து அவங்க ஹேர் ஸ்டைல்ல இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா. நீ இது போட்டு அழகா இருப்ப, உனக்கு இது வேணுமா அந்த வாங்கி தரேன், 1 லட்ச ரூபா போனா பரவாயில்ல பிரச்சனை இல்லை வாங்கிக்கோ, உனக்காக நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி தன்னோட பார்ட்னருக்கு வாங்கி கொடுத்து அழகு பாக்குறது, ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் போட்டு அழகு பாக்குறது, இது எல்லாமே டிசைனர்ஸ் கிட்ட கூட்டிட்டு
நான் டிசைனர் தான், பட் இன்னும் உனக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சில விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்து பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாம் கூண்டு. அதாவது பேர் நல்லா சூப்பராக பார்த்துப்பாங்க. காதலையும் காதலிக்கிறவங்க காதலையும் ரொம்ப அபரீதமா காதலிக்கக்கூடிய நபர்கள் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம். ஓகே மேம். இருந்தாலுமே இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல மேம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா இவங்க என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் உண்டு. அதாவது எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதாவது நம்ம கூட இருக்கவங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பி கடைசியில அவங்களே முதுகுல குத்துவாங்கல்ல. அப்பயும் கூட என்னன்னா அந்த இறக்க குணத்துல சரி இவங்க இவ்வளவுதான் அவங்களுக்கு திருப்பி போய் வழியே போய் உதவி செய்வாங்க. அதாவது கேட்காம கொடுக்கக்கூடிய உதவிகளுக்கு எப்பயுமே வேல்யூபிள் கிடையாது. கண்டிப்பா இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயம் அவங்கள பார்த்தோன்னே அவங்களா சஜஸ்ட் பண்ணிட்டு இவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு போய் இவங்களா முந்திரி கட்ட மாதிரி போய் எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க இது தேவையா நீடா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சு பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும், எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பம். காமாட்சியா இருக்கட்டும், மீனாட்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி அதாவது அம்பிகை வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீல கலருமே லைட் ப்ளூவா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ளூ கலருமே இவங்களோட லைஃப்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகே மேம், சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா கனெக்ட் ஆகுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க.